வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பற்றின அலசலை பார்க்கலாம். முதல் செய்தி அலசல். டெல்லியில் காரில் குண்டு வெடித்திருக்கிறது. கார் குண்டு மிகப்பெரிய செய்தி. அதுவும் எங்கே வெடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் செங்கோட்டை என்று சொல்லக்கூடிய ரெட் ஃபோர்ட் பாதுகாப்பு மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் ரெட் ஃபோர்ட்டை செங்கோட்டையை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது பல ஆண்டு காலமாக எல்லோருக்கும் காவல்துறைக்கு, டெல்லி காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருந்த இடம். அதனால் அந்த இடத்திலேயே காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி ஒரு காரில் குண்டு வைக்கப்பட்டு அது வெடித்திருக்கிறது. அந்த கார் உள்ளே ஒரு மனிதர், அவர் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் இறந்து கிடக்கிறார். உள்ளுக்குள்ளே நிறைய வெடிகுண்டுகள் இருந்திருக்கிறது. அப்போ இது நிச்சயம் ஒரு தீவிரவாத தாக்கல் தான். இறந்தது ஒரு தீவிரவாதி தான். இப்போ யார் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருடைய சிசிடிவி கேமராலாம் வச்சு இந்த காரை பார்க்கும்போது, இந்த காரை டெல்லியில் வாங்கியிருக்காங்க. டெல்லியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக காற்று மாசு அதிகமாகிடுச்சு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் வண்டிகளை தடை செய்ய போகிறாங்கன்னு ஒரு வதந்தி வந்தது. வெறும் எலக்ட்ரிக் கார் மட்டும்தான் டெல்லியில் இனி இருக்கணும், அதனால் பெட்ரோல் டீசல் வண்டிகளை தடை செய்ய போகிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லோரும் பயத்தில் இப்போ நல்ல கார்களை எல்லாம், பெட்ரோல் டீசல் கார்களை குறைந்த விலையில் விற்று கொண்டிருந்தார்கள். அப்போதனால் பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் இல்லை, அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கார்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில். அதே மாதிரி இந்த காரை பார்த்திங்கன்னா 7 தடவை விற்றுருக்காங்க. ஏன்னா அந்த பயத்தில், பெட்ரோல் டீசல் கார் இதாகும், தடை செய்ய போகிறாங்கங்கிற பயத்தில். அதில் ஒரு கார் புரோக்கர் ஏஜென்சி தான் அதை விற்றுருக்காங்க. கடைசியாக அந்த டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிற இந்த நபருக்கு அந்த காரை விற்றுருக்காங்க. அதனால் இந்த கார் விற்ற உடனே இந்த உமர் முகமது நேர இந்த கார் பார்த்திங்கன்னா, அந்த காரை வாங்கினவர் செக்யூரிட்டி கேமராலாம் பார்க்கும்போது, ரோடுகளில் வைத்திருக்கும் செக்யூரிட்டி கேமராவை பார்க்கும்போது புல்வாமாவுக்கு தான் அவர் போயிருக்கார். இந்த கார் புல்வாமா ஏற்கனவே தீவிரவாத தாக்குதல் நடந்த இடம், தீவிரவாதிகளின் புகலிடம் அது. அதனால் புல்வாமாவுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் குண்டு வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உண்மை வெளியில் வந்திருக்கு. கார் குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட 13 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். சரி, இதுக்கு பின்னால் யார் இருக்கணும் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மறைமுக போர், ஒரு பெரிய போர் நடந்தது. அதில் இந்தியா தீவிரவாதிகளின் புகலிடங்களை பூரா வச்சு தாக்கி அவங்கள ஒழிச்சிட்டாங்க. அவர்களுடைய அத்தனை புகலிடங்களும் அழிக்கப்பட்டது. இதில் லஷ்கர் ஒய்தய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த அமைப்பை நோக்கித்தான் பயங்கரமான தாக்குதலை இந்திய இராணுவம் தொடுத்தது. அந்த அமைப்பின் தலைவரே இறந்து போனதாகவும் செய்தி வந்தது. ஆக லஷ்கர் ஒய்தய்பா தான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளானார்கள் சமீபத்தில் இந்திய இராணுவத்தின் மூலமாக. அந்த லஷ்கர் ஒய்தய்பா தான் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த தீவிரவாத தாக்குதலை செங்கோட்டையில் கார் வெடிகுண்டு மூலம் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து உண்மை வெளியில் வந்திருக்கு. அதை தான் என்ஐஏ என்று சொல்லக்கூடிய விசாரணை அமைப்பு இந்த விசாரணையை எடுத்திருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் அது மாதிரி சம்பந்தமான இதில் தான் அந்த குண்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லஷ்கர் ஒய்தய்பாவுடைய கைவரிசை தான். அவர்கள் நம்மை பழிக்கு பழி வாங்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுவரை கிடைத்த செய்திகள். அதில் இந்த உமர் முகமதுன்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டர், அதில் உமர் முகமதுன்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டர் அவர் தான் கடைசியாக அவர் பேரில் இந்த காரை வாங்கியிருக்கார். அந்த இப்போ அது உள்ள ஒருத்தர் இறந்திருக்கிறார், அவர் உமர் முகமதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க விசாரணை அமைப்புகள் சந்தேகப்படுறாங்க. அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் உள்ளே இறந்து கிடந்தது உமர் முகமது தான் என்பது உறுதியானால், காரை வாங்கியது, கடைசியாக வாங்கியது அவராக இருக்கும் பட்சத்தில் அவர் தான் வாங்கியிருக்காரு. அதனால் இது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நிச்சயமாக முடிவாகும். இதில் வேடிக்கை என்னென்னா,
இந்த மாதிரி காரை இது பண்ணோன்னே அந்த கார் ஓனரெல்லாம் இப்போ பிடிச்சி விசாரிக்கிறான். இது வந்து நமக்கு கிடைத்த பாடம். நாம் தீவிரவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காரை பைக்கெல்லாம் விற்கும்போது அது கடைசியாக இதுக்கு வந்து போதை மருந்து கடத்தலுக்கு உபயோகமாகும், தீவிரவாத தாக்குதலுக்கு உபயோகமாகும். அப்போ கார் ஓனர் வந்து அனாவசியமாக பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, தீவிரவாத தாக்குதல் தொடர்புன்னே சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த பைக்கு காரை விற்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, காரை விற்றுட்டு ரூபாயை வாங்கிட்டு அந்த ஆர்சி புக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி யாருமே உங்கள் காரை விற்பதானாலும் சரி, ஏன்னா பைக்கை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் செயின் ஸ்நாச்சிங் சங்கிலி அறுப்பில் ஈடுபடுவாங்க. அப்போ பைக் உங்கள் பேரில் இருந்தால் நீங்களும் குற்றவாளியாக்கப்பட்டு விடுவீர்கள். கார்லாம் கொடுக்குறீங்கன்னா தீவிரவாத தாக்குதல்களுக்கு உபயோகப்படுத்தலாம். அதனால் இந்த தனியார்கள்ட்ட கார் விற்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூடுமானவரை உங்கள் கார்களை வந்துக்கிட்டு ஷோரூமில் எக்ஸ்சேஞ்சில் குறைஞ்ச விலை கிடைச்சாலும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சில் வேறு ஆளுக்கு விற்க வாய்ப்பு இல்லை. அது நமக்கு பாதுகாப்பு. ஒருவேளை தனியாருக்கு நீங்கள் விற்றீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கடிதம், இந்த காரை உங்களிடமிருந்து இத்தனாம் தேதி நான் வாங்குகிறேன் இவ்வளவு பணத்துக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு வாங்கணும், காரை விற்கிறதா இருந்தாலும் பைக்கை விற்கிறதா இருந்தாலும். ரெண்டாவது, ஆர்சி புக்கில் வாங்குகிற ஒரு பேரை மாற்றுறதுக்கு உரிய ஃபார்மெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் பேருக்கு கார் மாற்றப்பட்டு விட்டதா, பைக்கு மாற்றப்பட்டு விட்டதாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் எல்லாம் பாவம் அப்பாவிகள் போய் மாட்டிடுவாங்க. அதனால் இந்த கார் ஓனர் இப்போ பிடிக்கிறாங்க, 7 பேருக்கு மாறி இருக்குது. அதனால் இதில் அப்பாவிகள் கூட காரை விற்றவங்க கூட வழக்கில் மாட்டுவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். தாக்குதல் வந்து தீவிரவாத தாக்குதல் தான், ஆனால் இடையில போய் சம்பந்தம் இல்லாதவங்க கூட என்கொயரி அப்படி இப்படின்னு எல்லாம் போக வேண்டியது. அதனால் இது வந்து உமர் முகமது கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. டிஎன்ஏ வந்தால் தான் உள்ளே இருந்தது உமர் முகமதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். உமர் முகமது கொல்லப்பட்டு விட்டார், இவர்களின் பின்னால் மூளையாக இருந்தது செயல்படுத்தது யார்? பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு லஷ்கர் உதைபா இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அதனுடைய தலைவர்கள் இன்னும் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்து லஷ்கர் உதைபா ஒருவேளை இன்னும் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை அழிப்பதற்கு அவர்களுடைய பதுங்கு குழிகளை எல்லாம் கண்டுபிடித்து மீண்டும் இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால்தான் வருங்காலத்தில் தீவிரவாதிகள், பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் தாக்குதல் நம்ம இந்தியாவுக்கு வராமல் இருக்கும். நம்ம இராணுவம் நிச்சயம், மோடியும் அமித்ஷாவும் நமது இராணுவத்திற்கு உரிய இதுவை கொடுத்து உந்துதலை கொடுத்து இந்த தீவிரவாதிகளின் முகாம்களை விடுபட்டிருந்தால் அவர்களை அழித்து லஷ்கர் உதைபாவை பாகிஸ்தானிலிருந்து காணாமல் போகும்படி செய்தால்தான் வருங்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடைபெறாமல் இருப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறது டெல்லி குண்டு வெடிப்பு சம்பந்தமாக நம்ம பதியக்கூடிய முதல் கருத்து. அடுத்தது சார், இது இன்னும் மோசமாகிட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் துடிக்கிறாங்க அரசியல் கட்சிகள். இப்போ திமுக கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில், சாரை நடத்தக்கூடாது, வாக்காளர் திருத்தம் பண்ணக்கூடாது, வாக்காளர் பட்டியல் அப்படியே இருக்கணும், செத்தவெல்லாம் அப்படியே இருக்கணும், வீடு மாற்றினவெல்லாம் அப்படியே இருக்கணும், தொடக்கூடாது, அப்போ தானே இதுக்கு முன்னாடி போட்ட கள்ள ஓட்டெல்லாம் போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. வழக்கை போட்டுட்டு அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு நீங்களும் வழக்கில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டான். பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இந்த மனிதநேய கட்சி எல்லாம் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் நாங்களும் இதில் இணைத்து கொள்கிறோம், இந்த இதை வந்து சாரை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. இதில் அதிமுக ஒரு உருப்படியான வேலை செஞ்சுருக்காங்க. எடப்பாடி இந்த இதை ஆதரித்து, சாரை ஆதரித்து அவங்களும் அதை வந்து வழக்கில் அவர்களை இணைத்திருக்கிறார்கள். ஆக அதிமுகவின் தலைமை இப்போது தான் புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி வந்து சமீபத்தில் பேசின இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் திமுகவும் அதேமாதிரி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம், இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாத வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுவதில் வசதி.
இதில் அவரே சொல்கிறார், திருட்டு ஓட்டு போடுறதுக்கு தான் அவங்க அதை எதிர்க்கிறாங்கன்னு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரே ஓப்பனாக நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லார் காதிலையும் விழுந்துச்சான்னு தெரியல. இப்போ அதிமுகவின் தலைமையின் காதில் அது விழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் அப்படியே சொல்கிறார், எடப்பாடி திருட்டு ஓட்டு போடுறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க, சாருங்கிறதுனால என்னென்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிமுகலேருந்து இந்த ஜெயக்குமார் மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டை கூட நீக்க விட, ஒரு வாக்காளர் பேரை கூட நீக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா அவரும் சேர்ந்து திருட்டு செத்தவன் பார்க்கலாம் இருக்கட்டும்னு சொல்கிறாரா? அதிமுகவுக்குள்ளேயே இப்படி பேசுகிறாங்கன்னா எப்படி? அதுக்கு அதிமுக தலைமை தான் பதில் சொல்லணும். அதனால் இப்போ இவர் எடப்பாடி போட்டார், எல்லாம் குதிக்கிறாங்க. ஏன் குதிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்கு, இப்போ இவங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் BLO இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா 10 to 15% வாக்குகள் நீக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு பூத்துக்கு எடுத்து பார்த்தா 75 to 100 ஓட்டு போலி ஓட்டாக இருக்குது, செத்தவன் ஓட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் 75 to 100 வாக்குகள் தப்பான வாக்குகள் இருக்குது. ஒரு பூத்தில் பார்த்திங்கன்னா 500லேருந்து 600, 700, ஒரு சில இதுங்களில் 1000 இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 600, 700 இருக்கக்கூடிய ஒரு இதில் 100 ஓட்டு போலியான ஓட்டுன்னா அப்போ என்ன ஆகுது, 10 to 15% வாக்குகள் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய 10 to 15 போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு பூத்திலிருந்து எடுத்தாங்கன்னா மொத்தம் 7 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6,80,00,000 to 7 கோடி. அப்போ இதில் 10 to 15 நீக்கினா தமிழ்நாட்டில் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக கண்டறியப்பட்டு, இறந்து போன வாக்காளர்களாக கண்டறியப்பட்டு, இடம் மாறிய வாக்காளர்களாக கண்டறியப்பட்டு, கிட்டத்தட்ட 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள். இதனால் தான் இங்கே அரசியல் கட்சிகள் துடிக்கிறாங்க. இந்த 80 லட்சம் to 1 கோடி வாக்காளர்கள் தான் அவங்களுடைய ஆயுதமே. இதில் கள்ள ஓட்டு போடுறது தான் அவங்களுடைய ஆயுதமே. நான் ஏற்கனவே சொன்னேன், பூத்து சிலிப்பு கொடுக்கறதுக்கு வீடுக்கு வருவாங்க. அது மற்றவங்க எப்படி வராங்களோ, முக்கியமான அரசியல் கட்சி அந்த காலத்தில் இருந்தே திமுக எப்படி வருவாங்கன்னா, யாராச்சும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த வீட்டில், அதை அப்படியே மார்க் பண்ணி அதை கள்ள ஓட்டாக போடுவாங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்து 1971 நடந்த நடைமுறை. நான் சிறுவனாக இருக்கும்போதே இதையெல்லாம் பார்த்து ஜீரணித்தவனா இப்படித்தான் போடுவாங்க. அதனால் இந்த வாக்காளர்கள் இதிலிருந்து போலி வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிறதுல யாராவது மாற்று கருத்து சொன்னாங்கன்னா அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள், மக்கள் சக்தியில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க வழக்கு திமுக, அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் அதில் இம்ப்ளீடு போட்டாங்க. தங்களையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அதிமுக, பாஜக இவங்கள்லாம், பாஜகவும் வழக்கு போடணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இவங்கள்லாம் சார் இதை ஆதரிக்கிறாங்க. நமக்கு மட்டும் என்ன, எனக்கு மட்டும் என்ன, இதில் நாட்டுக்கு நல்லது நடக்கணும். நேர்மையான வாக்காளர் பட்டியலில் இருந்தால் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். போலி வாக்காளர்கள் வச்சுக்கிட்டு, செத்த வாக்காளர் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டை போட்டு மக்களுடைய இதுக்கு மக்கள் தீர்ப்பையே ஊழல் பண்ணுற மாதிரி ஆகாதா, மக்கள் தீர்ப்பில் மோசடி பண்ணுற மாதிரி ஆகாதா? யார் வேணாலும் வாங்க, ஸ்டாலினே முதலமைச்சராக வாங்க. ஆனால் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உள்ளவன் தான் இருக்கணும், செத்தவன் இருக்கக்கூடாது, இல்லாத ஆள் இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கே 5 ஓட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றிட்டு மக்களின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருமானால் ஸ்டாலினே முதலமைச்சராக வரட்டும், நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். ஜனநாயக முறையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மக்கள் உங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்கன்னு பாராட்டுவோம். ஆனால் போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு அதைத்தான் நாங்கள் செய்வோம், அதில் மாற்றம் வரக்கூடாது, போராட்டம் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். பறிக்காதே பறிக்காதே, குடிமையை பறிக்காதே, குடிமையை பறிக்காதே, நீக்காதே 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 நீக்காதே, தமிழர் வாக்கை நீக்காதே, தமிழர் வாக்கை நீக்காதே, திருடாதே 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 திருடாதே, ஓட்டுக்களை திருடாதே ஓட்டுக்களை திருடாதே. இதில் இன்னும் கோஷம் போடுறாங்க பாருங்க, திருடாதே திருடாதே, வாக்கை திருடாதே. திருடுறது யார்? நீங்கள் தானே. திருட்டு ஓட்டு போடுறது யார்? நீங்கள் தானே.
அவன் எலெக்ஷன் கமிஷனை போய்கிட்டு திருடாதே வாக்கை வாக்கை திருடுறதுக்கு அவனுக்கு என்ன அவசியம்? அவன் ஒரு அரசாங்க அமைப்பு உள்ளதை கொண்டு வரான். நீங்கள் திருட்டு ஓட்டை போட்டு திருடாதே வாக்கை அப்படிங்க. நீக்காதே தமிழர்களின் வாக்கை நீக்காதே. ஐயோ, செத்து போனவன் வாக்கை தான் நீக்கிறான். என்ன தமிழர்களின் வாக்கு? எதுக்கு எடுத்தாலும் செத்தவனுக்கு பூரா தமிழர்கள்னு முத்திரை குத்திட்டிங்கன்னா செத்தவன் வாக்கை நீக்கக்கூடாதா? இல்லை அப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது செயல்படவே கூடாதா? நேர்மையான முறையில் வாக்கு இதை தேர்தல் நடத்தணும்னு நினைக்கக்கூடாதா? அதுக்கப்புறம் என்ன இப்போ திருமாவளவனே சொல்ல இது ஆர்எஸ்எஸ்ஸின் சதித்திட்டம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பேர் தான் சாருங்கிறது புது. இதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை திருத்தமைக்கும் பணி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க பிஜேபி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, சார். அப்போ இந்த வாக்காளர் திருத்த பணி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலையா? காங்கிரஸ்காரெல்லாம் குதிக்கிறோம், வாக்கை இது பண்ணாது. ஏப்பா உங்கள் நேரு 1956 54 56 வரை இந்த வாக்காளர் திருத்தும் பணியை செஞ்சாங்களா இல்லையா? 1984 இந்திரா காந்தி இதே வாக்காளர் திருத்தும் பணியை செஞ்சாங்களா இல்லையா? இப்போ திமுகவில் குதிக்கிறாங்களே. பிஜேபியில் வாஜ்பாய் இதாக இருக்கும்போது பிஜேபி அந்த இதில் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க. அப்போ இதே வாக்காளர் திருத்தம் பணி நடந்துக்கிட்டு தானே இருந்தது. சாருங்கிற பேர் இல்லை, அவ்வளோதானே. இப்போ பிஜேபி தான் கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருந்து இந்த வாக்காளர் திருத்தம் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்களோ நிறைய பேர் தீக்கணும், செத்தவங்க பேரெலாம் நீக்கலை, போலி வாக்காளர் இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவங்க நீக்குவாங்க. இது அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 52, 53, 54 நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணி தானே. ஏன் பாஜக இது பாஜகவோட திட்டம் இல்லை, எலெக்ஷன் கமிஷனோட திட்டம். இந்திய தேர்தல் ஆணையம் இது பண்ணுது. அவங்க எல்லாத்தையும் திருத்தி போடட்டும். நீங்கள் பாருங்கள் கணக்கை. அதில் ஏதாச்சும் உயிரோடு இருக்கிறவனை நீக்கிட்டாங்க, இல்லை ஒரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேரை நீக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் கால அவகாசம் இருக்க, அப்ளிகேஷனை போட்டு அவங்க பேரை சேர்த்துக்கங்க. அதனால் நேர்மையான வாக்காளர் பட்டியல் நாட்டின் அவசியம். நான் எதுக்கு சொல்ல, நம்மை ஆள்பவர்கள் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி இந்த சாரை பற்றி நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அரசியல்வாதிகள் தில்லுமுள்ளு பண்ணுவதற்கு வாக்காளர் பட்டியல் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அதனால் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படணும். இன்னும் சொல்லப்போனால் கைரேகையை வச்சு வாக்காளர் பட்டியல் போடும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஆதார் மாதிரி ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கைரேகைகள் பதிவடைஞ்சிட்டா நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு மை வைக்க வேண்டியதில்லை, உங்கள் பேரை எழுத வேண்டியதில்லை, உங்களுடைய அடையாள அட்டை வாக்காளர் அட்டையை கொடுத்துட்டிங்கன்னா அதில் என்ட்ரி போடுவாங்க, வாக்காளர் அட்டை எண் அப்படின்னு. அந்த மிஷினில் உடனே உங்கள் கைரேகையை ஸ்கேன் பண்ணுவாங்க. இடது கை பெருவிரலில் ஸ்கேன் பண்ணணும், இல்லைன்னா ஆட்காட்டி விரல் ஏதோ ஒன்று ஸ்கேன் பண்ணணும். அந்த மிஷின் மேலே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அது க்ரீன் டிக்கை கொடுக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வாக்காளர் ஒரு உண்மையான வாக்காளர் ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டு போட்ட நபர் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எங்கே போய் கைரேகை வச்சாலும் அவருக்கு க்ரீன் சிக்னல் வராது, பச்சை கோடு வராது. அப்போ ஒருவர் ஒரு ஓட்டு தான் போடுவார் அப்படிங்கிறது வந்துடும். ஆக இது மட்டுமல்ல, வருங்காலத்தில் பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோமெட்ரிக் ஓட்டர்ஸ் லிஸ்ட், கைரேகையை வச்சு ஓட்டு போட வேண்டியது வந்துருச்சுன்னா இந்த கருப்பு மை இது இந்த மாதிரி இது ஆதார் கார்டு எதுவும் தேவை, வெறும் வாக்காளர் அடையாள அட்டை, அதை பார்த்தவுடன் ஓட்டு போடுவாங்க. வெளிநாடுகள்லாம் கள்ள ஓட்டு இல்லையே, வெளிநாடுகள்லாம் செத்தவன் பேர் இல்லையே, வெளிநாடில் ஒருத்தன் 10 பேர் ஓட்டை வச்சுருக்கலையே, காலி பண்ணுன்னா அப்போவே மாற்றணும். அங்கே பூரா ஆன்லைன் அது மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வரணும். நம்ம தேர்ந்தெடுப்பு நம்ம ஆளும் அரசியல்வாதிகள் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காருன்னா கள்ள ஓட்டு போட்டால் ஜெயித்தாங்க, செத்தம் ஓட்டு போட்டால் ஜெயித்தாங்க. அப்போ இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை? இங்கிலாண்டில் போய் பாருங்கள், கனடாவில் போய் பாருங்கள், கள்ள ஓட்டுங்கிறது தெரியுமா? இங்கே இருக்கா? செத்தம் ஓட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குமா? வீடு மாறி நம்ம இப்போ உடனே மாற்றணும். நீங்கள் வீடு மாற்றினீங்கன்னா அங்கெல்லாம் உடனே ஆன்லைனில் போய் நான் இந்த வீடை மாற்றிட்டேன், உங்கள் பேரை உங்களை தவிர யாராலையும் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஓடிபி வரும், நீங்கள் போட்டு நான் மாறிவிட்டேன் அப்படியே அப்டேட் ஆகிடும். உங்களுடைய இது ஆதார் கார்டு மாதிரி ஆயிரும், ஓட்டர் ஐடி.
இப்படி கொண்டு வந்து ஒழுங்கான நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். கள்ள ஓட்டு என்பதை அரசியலில் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக குட்டிச்சவர் ஆக்கி கொண்டிருக்கும் ஒரு முறைதான் இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ள நடக்கக்கூடிய முறை. அதனால்தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். எங்களுக்கு எந்த கட்சியின் மீதும் பகை இல்லை. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சார் இதை நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே கேட்டிருக்காங்க, முடியாதுன்னு நோட்டீஸ் மட்டும் போட்டிருக்காங்க. நல்ல முடிவு வரட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்கு நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதை அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த விஷயம், விஜயுடைய அம்மா, நடிகர் விஜயுடைய அம்மா அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறார். இது என்ன சிறப்பு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் தான் இன்னும் இருக்கார். அவருக்கு பேரே ஜோசப் விஜய் அப்படின்னு தான் பேர். ஸோ கிறிஸ்தவ மதத்தில் அவர் இருக்கார். ஆனால் அவர் தாயார் சமீபத்தில் சாய்பாபா கோயிலில் விஜயை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை போய் சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு அவருடைய தாயார் போயிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தந்தை சந்திரசேகர் முதலில் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருந்தார். அதற்கப்புறம் அவர் இந்து மதத்துக்கு மாறினார். அவர் இந்து மதத்துக்கு மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ரஜினிகாந்த் என்று அவரே ஒரு பேட்டிகள் சொல்லியிருந்தார். அதனால் அவங்க தாயும் தந்தையும் இந்து மதத்துக்கு மாறி இருக்கிறார்கள். அதனால் இந்து கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதற்கு ஒன்றுமில்லை. எம்மதமும் சம்மதம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இந்து கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு இருக்கா? எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் நான் காலாஸ்திரியில் பார்க்குறேன், தோஷம் பிடிக்க வராங்க. எத்தனையோ இந்துக்கள் அந்தோனியார் கோயிலுக்கு போகிறாங்க சென்னையில். அதனால் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் மதங்கள் முக்கியமல்ல. மதங்களுக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது எந்த மதத்தில் கடவுளாக இருந்தாலும் அவர்களை கும்பிடுவது தவறில்லை. ஆனால் நாஸ்திகம் போய் கும்பிட்றோம். இவர்களெல்லாம் தெய்வ பக்தியில் நம்பிக்கை இருக்கிறவங்க, அவங்க போய் கும்பிட்றாங்க. நாஸ்திகன். இப்போ KN நேரு என்ன பண்ணுறாருன்னா, திருப்பதிக்கு ஒரு நாள் அன்னதானத்துக்கு திருப்பதியில் 44 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஒரு நாள். அந்த ஒரு நாள் அன்னதானத்துக்கு தேவைப்பட்ட 44 லட்சம் ரூபாயையும் KN நேரு கட்டி இருக்கிறார் திருப்பதி கோயிலுக்கு. எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னென்னா, நாஸ்திகர்கள், நாஸ்திக கட்சி, கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க, கடவுளை கும்பிடுவர்களை கிண்டல் செய்தவர்கள், இப்போ எல்லாரும் க்யூவில் நின்று நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறாங்களே, அது பாராட்டுக்குரிய விஷயம்தானே. அரசியல்வாதிகளில் பல பேர் கொள்ளையடிக்கிறாங்க, பல பேர் இல்லை, நிறைய பேர். 99% அரசியல்வாதிகளில் கொள்ளையடிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகிறாங்க. மந்திரி பூரா ஆயிரக்கணக்கான கோடி. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ திருடுத்தனம் பண்ணுறவங்க கோயிலுக்கு போய் இவ்வளோ உண்டி இல்லை லட்சமாக போடுறாங்க. இது எப்படி சாத்தியம்னு நினைக்கலாம். நான் காவல்துறையில் இருக்கும்போது சில குற்றவாளிகள் பிடிபடும்போது திருப்பதியில் நிறைய உண்டியலில் போட்டு வந்துடுவாங்க, வேண்டிடுவாங்க. இந்த திருட்டுக்கு நான் போகிறேன், இந்த திருட்டில் எனக்கு பணம் கிடைச்சா 10% பெருமாளுக்கு போடுறேன்னு வேண்டுவான். கடைசி பார்த்திங்கன்னா கொள்ளையடித்ததில் எங்கப்பானா 10% நகையை உண்டியலில் போட்டேம்மா, திருப்பதி உண்டியல். எனக்கு அப்போவே இதாக இருக்குது, திருடனும் போய் உண்டியலில் போடுறான், அதுவும் கொள்ளையடித்த பணத்தை போய் உண்டியலில் போடுறான். அப்படின்னா கடவுளெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்களா அப்படின்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் கடவுளை நம்புகிறாங்க. அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. அது நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது. நான் காவல்துறையில் இருக்கும்போது சென்னையில் மடிப்பாக்கம்ங்கிற ஒரு இடம், அதில் பகல் நேரத்தில் ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை உடைச்சி திருட போகிறான். கதவை உடைச்சிட்டான். உள்ளே பார்த்திங்கன்னா வீடு பூட்டி கிடக்கு, கதவை உடைச்சான். உள்ளே போய் பீரோவை உடைக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. ஒரு பைசா, ஒரு ரூபா கூட பீரோவில் இல்லை, ஒரு பொட்டு நகை கூட பீரோவில் இல்லை. அவனும் தேடி தேடி பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டான் அவன், என்னடா இன்றைக்கி நம்ம பொழப்புக்கு வழி இல்லையே அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி ஃபோட்டோ பெருசாக
அந்த வீட்டில் வச்சுருக்கான். அவன் வெங்கடாச்சலபதி பக்தர். வீட்டில் இருக்கிறவங்க கதவு பூட்டிட்டு திருப்பதிக்கு தான் போயிருக்காங்க. அந்த பூட்டின வீட்டுக்கு திருட வந்தவொன்னே வெங்கடாச்சலபதி பக்தர். அவன் வந்து ஒரு திருடன். ஆக அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே கிடைக்கலன்னு ஒன்று பெருமாளேன்னு பெருமாளை பார்த்து கும்பிட்றான். எனக்கு இன்றைக்கி சாப்பாடுக்கே வழி இல்லையே, எனக்கு நீ ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு இங்கே ஸ்டூல் இருக்குது, ஒரு அதை போட்டு ஒரு சேர் இருக்குது, அதை போட்டு ஏறி பெருமாளுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெருமாள் படத்தை தூக்குறான். பெருமாள் படத்துக்கு பின்னாடி இருந்து நகையும் பணமும் கீழே விடுது. அவனுக்கே ஆச்சரியம், பெருமாளே கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரவங்க திருப்பதிக்கு போகிறோம், பணமும் நகையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் படத்துக்கு பின்னாடி இந்த நகையும் படத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் திருட வந்தவனும் பெருமாள், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, பெருமாள் படி கிடக்கணும்ல, பெருமாள் படி கிடக்கணும். அதனால் அவன் எந்திரிச்சு அந்த ஃபோட்டோவை தூக்கும்போது மறைந்து வைக்கப்பட்டிருந்த நகையும் பணமும் அவனுக்கு கீழே கிடைச்சது. பெருமாளுக்கு நன்றி சொல்லி இதை நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன். குற்றவாளிகளின் உலகம் அப்படின்னு என்னுடைய ஒரு புத்தகத்தை எழுதுனேன். அந்த புத்தகத்தில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் எழுதியிருக்கேன். குற்றவாளிகளுக்கு இறைவனின் அருள் உண்டா அப்படின்ட்டு அதில் நிறைய அந்த மாதிரி நடந்த கதைகளை சொல்லியிருக்கேன். அது இதில் ஒரு நடந்த கதை. அவன் நினைக்கிறான் அந்த பணத்தை வந்து எனக்கு பெருமாள் தான் அடைந்தார். இதனால் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கோவில் பணம் கிடைச்சதுன்னா காணிக்கையாக அவள் கொள்ளையடிக்கிற பணத்திலேருந்தே திருப்பதி உண்டியலில் போடுவான். அதனால் கடவுளை பொறுத்தவரை எல்லோருக்கும் அருள் புரிகிறார், நல்லவனுக்கும் புரிகிறார், கெட்டவனுக்கும் புரிகிறார். ஒரு எறும்புக்கு கூட இன்றைக்கி உணவு கிடைக்கிதுன்னா அது இறைவனின் இது. இறைவனை உங்களுக்கு அவர்கள் வயிற்றுக்கு ஏதாவது ஒன்றை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அப்படி திருடனுக்கும் இதை கொடுத்தார். இப்போ அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தவங்க அவங்க திருடின பணத்தை போய் வெங்கடாச்சலபதிக்கு அன்னதானமாக கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். கொள்ளையடித்த பணம் வேறு எங்கேயோ போகிறத விட தினமும் சாப்பாடுக்கு திருப்பதிக்கு போகிற விஷயம் ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச பாவம் கழியணும்னா இதே மாதிரி கோயில்களுக்கு நன்கொடையாக கொடுங்கள், கோயில்களில் அன்னதானத்தை செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய வழி அப்படிங்கிறத நாஸ்திகர்களாக இருந்து ஆன்மீகத்துக்கு மாறிய இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.